Friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பஃப் ஸ்லீவ் டிசைன். வீடியோ போறதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஃப் ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணிருக்கேன். 5 inches வந்து லென்த், ஸ்லீவோட லென்த் வந்து 5 inches, பைசப் வந்து 7.5, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எக்ஸாக்டாக வந்து வேறொரு ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரண்ட், இது வந்து ஃப்ரண்ட், இது பேக். ஸோ இந்த ஸ்லீவ் பேட்டர்னுக்கு நம்ம கொஞ்சம் வந்து இந்த பஃப் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் வந்து 1.5 inches வந்து மார்க் பண்ணுறேன் இங்கே. அண்ட் இங்கே வந்து 1.25 inch மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 inch இங்கே மார்க் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் 1.25 inches மார்க் பண்ணிவிட்டு அண்ட் 1.5 inch வந்து இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல இங்கே 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இதை அப்படியே ஷேப் பண்ணலாம். ஸோ இந்த 4லேருந்து 4 இந்த 1.5 inches மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து நம்ம இப்படியே வந்து நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சுட்டு இதை மார்க் பண்ணுறேன். நம்ம இந்த இந்த மார்க் பண்ணதில் நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த 1.25 inches நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம பஃப் ஸ்லீவுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதை மார்க் பண்ணக்கப்புறம் சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இங்கிருந்து 1/4 inch இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது இங்கேயும் 1/4 inch. அண்ட் மறுபடியும் இங்கே வந்து இதே 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் 1.5 inches மார்க் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1/4 inch மார்க் பண்ணிவிட்டு அண்ட் 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 inches மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இது மார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 inch, இந்த இது வந்து 1.5 inch. அண்ட் அகெயின் இது வந்து 1.5 inch, 1.5 inches. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து 1.5 inches வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 1/4 inch ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 1/4 inch கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1.5 inches மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த லைன் நம்ம வந்து இப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் வந்து வி மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த 1/4 inch நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நீங்கள் வந்து வி மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் அதே மாதிரி வி, இந்த 1/4 inch நம்ம வந்து வி மாதிரி பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து இந்த கேப்பு வந்து இது வந்து 1.5 inches, இதுவும் 1.5 inches, இது வந்து 1.5 inches இருக்குது. அண்ட் நம்ம இதை இன்னைக்கு கட் பண்ணிடலாம்.
நீங்கள் வந்து ஸ்லீவை வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இந்த மார்க்கிங்ஸில் கட் பண்ணிடுவோம். இந்த வி மார்க் பண்ணதை கட் பண்ணிடுங்க. வி மார்க் பண்ணதை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம இப்படி கட் பண்ணிடலாம். வியை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இந்த லைனும் இங்கே இப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சென்டர் இதுலேருந்து இதை நீங்கள் இப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் வே இதையும் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 2 லைனும் க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 லைனும் நம்ம வந்து இங்கே வந்து இது இப்படி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் கட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டெல்லாம் கட் பண்ணியாச்சு. நீங்கள் நம்ம வேறு ஷீட்டில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வேறொரு ஷீட் எடுத்துருக்கேன். இந்த ஷீட்டில் வந்து தான் நம்ம கட் பண்ண பார்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கீழேயும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே லைன் ட்ரா பண்ணி உங்கள் பைசப் மெஷர்மெண்ட் எவ்வளவோ நீங்கள் வந்து அதை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து என்னோட வந்து 5.5 எனக்கு வேணும். ஸோ 5.5 மார்க் பண்ணுறேன். 5.5 மார்க் பண்ணிக்கோங்க. 5.5 இங்கே 11 inches. ஸோ 11 inches நான் இங்கே வந்து மறுபடியும் 12 inches எடுக்கிறேன். 6 12 inches கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கீழே வந்து 12னால் நீங்கள் மேலே வந்து 13 1 inch ஆட் பண்ணி 13 எடுத்துக்கோங்க. ஸோ 12 inches நான் மார்க் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஸ்லீவோட லென்த் வந்து நான் 14 inches. இந்த 12லேருந்து மறுபடியும் +2 ஆட் பண்ணிவிட்டு 14 inches எடுக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து இங்கே வந்து 11 inches. இங்கே வந்து உங்கள் பைசப் மெஷர்மெண்ட் எவ்வளோ 11 inches. இது பார்த்திங்கன்னா 6 inches எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே வந்து டோட்டல் வந்து 14 inches எடுத்திருக்கேன். நம்ம வந்து இங்கே வந்து பார்ட் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேப் வந்து நமக்கு 1/2 inch போதும். ஸோ இந்த நம்ம வந்து இப்போ வந்து பைசெப் வந்து இங்கே தான் வருது. நம்மளோட ஸ்லீவோட இது வந்து இங்கே தான் வருது பைசெப் இந்த மெஷர்மெண்ட் வந்து இந்த 5 வந்து இங்கே வரணும் கரெக்டாக. அண்ட் இந்த பார்ட் வந்து உங்களுக்கு வந்து 6 inchஸில் நம்ம கரெக்டாக டச் ஆகணும். இந்த பார்ட் வந்து 6 inches, இந்த பார்ட் வந்து 5.5 inchஸில் டச் ஆகிட்டு நம்ம வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே இந்த 1/2 inchக்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி. அண்ட் பேக் பார்ட் எடுத்துகிட்டு இதே மாதிரி 5.5 இந்த 5.5 6 எங்கே வருது 6 நம்ம இந்த 5.5 அண்ட் 6 கரெக்டாக ஸ்டிக் ஆகிற மாதிரி இதெல்லாம் எக்ஸாக்டாக வருதா பார்த்துக்கலாம்.
நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் பார்ட் அந்த மிடில் பார்ட்டு ஃபஸ்ட்டு இது இந்த மேலே பார்ட்டு கரெக்டாக சென்டர் வச்சுட்டு இதையும் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வந்து நீங்கள் வந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கேப். அண்ட் திஸ் ஆல்சோ 3.25 இன்ச். மூணே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் பீஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து 3/4 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த 3/4 இன்ச்சிலேருந்து கரெக்டாக இந்த 3.25க்கு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இன்னொன்று பார்ட்டு எல்லா பார்ட்ஸும் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணக்கப்புறம் நான் இது வந்து இப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து இங்கே வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணக்கப்புறம் இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நம்ம இதை இப்படி லைட்டாக கர்வ் கொண்டு வந்துக்கலாம். இந்த 2 இன்ச்சஸில் நீங்கள் இப்படியே கர்வாக கொண்டு வந்துடலாம் இந்த 5.5 வரைக்கும். அண்ட் அகெயின் இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வந்து வி மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து இப்போ வந்து நம்ம வந்து 3.25 இது பண்ணிக்கோம். ஸோ இதான் சென்டர். நம்ம இந்த லைன் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் இப்படியே இந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணதில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் இந்த லைன் கனெக்ட் பண்ணிக்கோ. அண்ட் இங்கேருந்து நம்ம இந்த இந்த இதுலேருந்து இந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக நம்ம சென்டரில் இது பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம இப்படி எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். எல்லா லைன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி வி மாதிரி நான் வந்து இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த இதில் வந்து இந்த எட்ஜ்லேருந்து இது வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த பீஸு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து 2 இன்ச்சஸில் அந்த கர்வ் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைட் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்போ எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் தான் கட் பண்ணியிருக்கோம். நம்ம கிளாத்தில் வந்து கட் பண்ணும்போது சீம் அலான்ஸ் எடுக்கணும். இதை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது வந்து இங்கே தான் நம்ம ப்ளீட் போடுறோம். இந்த ப்ளீட் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே இந்த இதோட கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு செகண்ட் பீஸ் இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பீஸ் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நம்ம இந்த லைனில் கொண்டு வந்துட்டு நீங்கள் இது வந்து இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணக்கப்புறம் இப்படி வரும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த சைடு நம்ம கட் பண்ணிடலாம்.
எடுத்துகிட்டு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ப்ளீட் போட்டு காட்டுறோம். ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் எடுத்துகிட்டு ப்ளீட் போட்டிருக்கோம். இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து இந்த பார்ட் எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் வைக்காமல் இங்கே 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம 3/4 இன்ச்சு நம்ம வந்து அந்த கேப் விட்ருக்கோம் இல்லையா, அந்த இதில் தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ வந்து இதை வச்சுட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். அண்ட் அகைன் வந்து இது வந்து இப்படி போட்டுறாதீங்க. ப்ளீட் வந்து மறுபடியும் நம்ம இப்படி தான் எடுக்கிறோம். அண்ட் இதே நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத்தில் வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தில் வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இப்படி நான் வந்து பின் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன். பாடிஸ்க்கு வந்து இங்கே வந்து சைடில் வந்து 1 இன்ச் நான் வந்து கேப் விட்டுருக்கேன். நீங்கள் பாடிஸ்கில் வந்து எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதே இது வந்து இந்த நீங்கள் சைடில் விட்டுருங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து என்னென்ன மார்க்கிங்ஸ் ப்ளீட் போடுறக்கு மார்க்கிங்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பீஸ் கொடுத்துருப்பிருக்கு. எக்ஸாக்டாக அதே இதில் நான் வந்து பீஸ் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஃபினிஷ் பண்ணிடலாம். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து நீங்கள் வந்து இப்படி ப்ளீட் போடணும். இப்படி ப்ளீட் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இப்படி வந்து நம்ம ப்ளீட் போடுறோம். பேப்பரில் கொஞ்சம் போடுறதுக்கு நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் கிளாத்தில் வந்து ஈஸியாக வந்துடும். இப்படி வந்து ப்ளீட் வரும். இது ரெண்டும் மேலே பார்த்த மாதிரி வரும். அண்ட் இது வந்து இப்படி போட்டுறாதீங்க. இது வந்து கீழே பார்த்த மாதிரி தான் நம்ம இது பண்ணணும். இங்கேயும் வந்து நீங்கள் வந்து இப்படி ப்ளீட் போட்டுருங்க. இந்த ப்ளீட் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ளீட்டும் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ப்ளீட்டும் போட்டுடலாம், கீழே வேறு பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். சென்டர் வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். கீழே பீஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு தென் நாச்சஸ் போட்டுடலாம். நாச்சஸ் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நாச்சஸ் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஸ்டிச் போட்டுருங்க. இங்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் போட்டுட்டு இதே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் நம்ம ப்ளீட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து இதை சென்டர் நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு போட்டுக்கலாம் ப்ளீட்டு. ஸோ இதை வந்து நான் வந்து கீழே பார்த்த மாதிரி போடணும். ஸோ இங்கே வந்து கீழே பார்த்த மாதிரி வரும். ஃப்ரண்ட் சைடு வந்து கீழே பார்த்த மாதிரி வரணும். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ளீட் வந்து இங்கே வரும். நம்ம கரெக்டாக வச்சுட்டு ப்ளீட் போட்டுக்கலாம். சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட் வந்து நம்ம வந்து மேலே பார்த்து வரணும். ஸோ இதுவும் சென்டரில் நம்ம இந்த இதில் 1.5 இன்ச் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி செகண்ட் ப்ளீட் வந்து நம்ம இங்கேருந்து இந்த மார்க்கிங்லேருந்து இந்த மார்க்கிங்க்கு
ப்ளீட் போட்டுடலாம். போட்டாச்சு. பார்த்திங்கன்னா நான் வந்து இது ரெண்டும் மேலே பார்த்த மாதிரி, இது ரெண்டு கீழே பார்த்த மாதிரி. அண்ட் நம்ம இப்போ வந்து பஃப் வந்து நமக்கு இப்படி வரும். பஃப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரி, நம்ம பைசப் கூடி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பைசப்பும் ஆம் ஹோலும் கரெக்டாக ரெண்டும் சைட் ஸ்டிச் பண்ணிடலாம். சைடு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் பாடிஸோட அட்டாச் பண்ணிவிட்டு வேர் பண்ணும்போது உங்களுக்கு பஃப் வந்து இப்படி நிற்கும். நல்லா வந்து அழகாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த பஃப் ஸ்லீவ் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ராக், சுடிக்கு இதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பஃப் வந்து நல்லா இந்த இடத்துல வந்து இப்படி பாக்ஸ் மாதிரி இந்த வந்து பாடிஸ்லேருந்து இவ்வளோ தள்ளி நிற்கும். ஸோ நமக்கு பியூட்டிஃபுல்லான பஃப் ஸ்லீவ் டிசைன் கிடச்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.